கானாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும்போது நம்மளுடைய நார்மல் செல்லுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோல் பகுதிகளில் இந்த அலர்ஜிக் பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது. எந்த விதமான படைகளும் இல்லாமல் வெளியில் எக்ஸ்டர்னலாக எந்த விதமான மாற்றங்களும் தெரியாமல் நமக்கு லைட்டாக அடிக்கும் போதோ இல்லை ஏதாவது படும்போது அந்த ஷேப்லேயே வந்து உடம்புல அந்த நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஜாகிரபிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரைபடம் மாதிரி அங்கே பேச்சஸ் மாதிரி வீங்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு டெய்லியும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த பொருட்கள்லாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். அருகம்புல் உங்களுக்கு நல்ல வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடைய வேரோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட குப்பைமேனி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. தும்பை இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை மூணையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட மிளகுத்தூள் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் இது ரெண்டும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா 1/2 டம்ளராக வற்றணும். ஒரு 50 ml அளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. நல்லா ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். நல்ல பிளட் பியூரிஃபையராக இருக்கும். அந்த அருகம்புல்லோட வேரும் அந்த இலையும் சேர்ந்து நம்ம போடுறதுனால நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையராக இருக்கும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த டாக்ஸின் வந்து முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். இதை கண்டினியூஸாக ஒரு 21 days நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உடம்புல தேவையில்லாத டாக்ஸின் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது, மோஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ஜூஸ் மாதிரி இது வந்து இருக்கும்.